உங்க குடும்பத்தில இருந்து யாரும் எதிர்காலத்துல அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வரலாம், மகன்கள் வரலாம், பேரன்கள் வரலாம். சினிமா பக்கம் முழு வீச்சுல இயங்கிட்டு இருக்கிற தனுஷ் இப்ப பாலிடிக்ஸ் வர போறாரு அப்படிங்கிற மேட்ரு தான் பேசும் பொருளா இருக்குது. தமிழ் சினிமாவில 2 முறை தேசிய விருது வாங்கின முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தர் தான் தனுஷ். இப்போ இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல அவரோட அடுத்த படத்துல ரொம்பவே தீவிரமா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. கடைசியா அவர் நடிச்ச படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்னாலும் தனுஷோடைய திரை பயணமும் அவருடைய மார்க்கெட்டும் எப்போதுமே உச்சத்துல தான் இருக்கும். இப்படி சினிமா பக்கம் முழு வீச்சுல இயங்கிட்டு இருக்கிற தனுஷ் இப்ப பாலிடிக்ஸ் வர போறாரு அப்படிங்கிற மேட்ரு தான் பேசும் பொருளா இருக்குது. இந்த விவாதத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது வேற யாரும் இல்லைங்க, அவருடைய அப்பாவும் இயக்குனருமான கஸ்தூரிராஜன் அவர்கள் தான். சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில பேசின அவரு கோலிவுட் வட்டாரத்துல ஒரு சிறிய தீப்பொறியவே பத்த வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம், என் மகனோ பேரன்களை கூட எதிர்காலத்துல அரசியலுக்கு வரலாம் அப்படின்ட்டு ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சென்னையிலேயே மிக பவர்ஃபுல்லான இடம் அப்படின்னா கோபாலபுரம் தான். கலைஞர் வாழ்ந்த அந்த இடம் தான் ஒளி பிறந்த இடம் அப்படின்ட்டு அவர் சொன்னது தனுஷோட அரசியல் என்ட்ரிக்கு அஸ்திவாரமாவே பலராலையும் பார்க்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு வேலையா தனுஷ் டிஎம்கே பக்கம் சாஞ்சிருவாரா அப்படின்னு சில கிசுகிசுகள் வந்துட்டுதான் இருக்குது. சினிமா வட்டாரத்துல இந்த மாதிரியான கிசுகிசுகள் சூடு பிடிக்க தொடங்கிய அதே வேலையில தான் பிரபல திரை விமர்சகரான ப்ளூ சட்டை மாறன் போட்ட அந்த ஒரு பதிவு இணையத்துல ஆல்ரெடி எரிஞ்சுக்கிட்டு இருக்க தீக்கு என்ன ஊத்துற மாதிரி ஆயிடுச்சு. தன்னுடைய எக்ஸ்தலத்துல தனுஷ பத்தி ரொம்பவே கடுமையா விமர்சிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு மாறன். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில ஆண்டுகளாகவே வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, ருத்ராட்ச கொட்டை, முக்கியமா ஆடியோ லான்ச் மேடைகள்ல இந்த பூமர் தத்துவங்கள், அனுதாபங்கள் தேடும் சென்டிமெண்ட் கதைகள் அப்படிலாம் சொல்லி அரசியலுக்கு இப்போதே வரதுக்கு தயாராகிட்டாரோ சொல்லான். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கறதால அடுத்து மக்கள் தன்னையும் முதலமைச்சராக்குவாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்காரு போல அப்படின்ட்டு ரொம்பவே நக்கலா பதிவிட்டு இருந்தாரு. இந்த ட்வீட் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. ப்ளூ சட்டை மாறன் இப்படி கிண்டல் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. சமீப காலமாவே படங்களுடைய இசை வெளியீட்டு விழால நடிகர் தனுஷ் அவர்கள் பேசும் வார்த்தை எல்லாமே ஏதோ ஒரு அரசியல் மேடை பேச்சு போலவே ரொம்ப தத்துவதரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பாடி லாங்குவேஜ் அவர் அப்படியே காப்பி அடிக்கிறாரு அப்படின்ட்டு சோசியல் மீடியால நிறைய பேர் அவரை ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவர் மேல வைக்கிற எந்த ஒரு விமர்சனத்தையும் ட்ரோல்களையும் தனுஷ் இதுவரைக்கும் பெருசா கண்டுகிட்டதே இல்ல. விஜயோட அதிரடியான அரசியல் வருகையை தொடர்ந்து தனுஷோட பேரும் இப்போது அரசியலோட அடிப்படுறது வெறும் வதந்தியா, உண்மையாவே அவர் அரசியலுக்கு வர போறாரா அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.